எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ராமர் முருகேசன் பேசுறேன். இன்னைக்கு என்ன அப்படின்னா, டிசம்பர் மாதம் அப்படின்னாலே எனக்கு முதல்ல ஞாபகம் வருகிற ஒரு நபர். வில்லிசை கலை உலகில அழிக்க முடியாத, யாராலும் மறுக்க முடியாத புகழ் படைத்த ஒரு மேதைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா, அவருடைய குரல்கள் ஒலிக்காத கோயில்கள் இருக்கிறது அபூர்வம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னும் சிறப்பு என்னன்னா, தென்காசி சைடு போனா தென்காசி வழியில படிக்கிறதும், திருநெல்வேலி பக்கம் வந்தா திருநெல்வேலியில எந்த மாரி வழி படிப்பாங்களோ அந்த வழியில படிக்கிறதா இருக்கட்டும். 2 வழி மேகாடு, கீழ்காடுன்னு சொல்லுவாங்க. 2 வழியிலயுமே பெரும் வித்தகரா இருந்த அ இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, நான் ஆரம்பத்துல வெளி படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனேயே, அ அவங்களா எனக்கு ஃபோன் பண்ணி எத்தன பெரும் கலைஞர்கள் இப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவங்களா எனக்கு ஃபோன் பண்ணி, "நல்லா படிக்கிறீங்க. உங்க அப்பா வந்து எனக்கு ரொம்ப வேணும். உங்க அத்தை வந்து என்னோட நல்ல ஒரு ஃப்ரெண்டு" அப்படின்னு சொல்லி எனக்கு ஊக்கம் குடுத்து, "உனக்கு என்ன கதை வேணும்னாலும் கேளு நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லி, அவங்களா நம்ம ஃபோன் பண்ணி கேட்கிற விஷயம் வேற. அவங்களா ஃபோன் பண்ணி நம்மட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதெல்லாம் இன்னும் என் மனசுக்குள்ள, என் மூளைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற பசுமையான நினைவுகள். அப்படி கலை உலகத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அப்படி ஒரு மனிதரை இழந்த தினம். டிசம்பர் அப்படின்னாலே எனக்கு ஞாபகம் வர்றது அவங்க தான். YouTubeல அவங்களுடைய சிரிப்பா இருக்கட்டும், அவங்களுடைய உடல் அசைவுகளா இருக்கட்டும், நெறைய இடத்துக்கு போகும்போது ஐயப்பன் அண்ணாவே படிச்ச இடம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, மனசுக்கு ஒரு நெருடலாவே இருக்கும். இத்துணை இளம் வயதுல வந்து நம்ம எல்லாம் ஏமாற்றிட்டு மண்ணுலக வாழ்வு முடிச்சிருக்கிறாங்க. ஆனா, என்னைக்குமே நம்மளோட நினைவுகள்லயும், என்றைக்குமே நம்மளோட தான் இருக்கிறாங்க. ஒரு பாடல் வழியா, அவங்களுடைய குரல் வழியா, அவங்களுடைய இசை வழியா என்றைக்கும் நம்மளோட தான் இருக்கிறாங்க. இந்த தினத்துல திருக்குறுங்குடிக்கே பெருமை சேர்த்து தந்த அண்ணாவி ஐயப்பன் அவர்களை நினைவு கூறுவதில, அன்னாரின் புகழ் என்றென்றைக்கும் நிலைக்கும், நிலைத்து நிற்கும். இசை உலகில் அவருடைய பங்கு, வில்லிசை இசை உலகில் அவருடைய பங்கு அளப்பரியது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்ல. அன்னார் அவர்களுக்கு என்னுடைய நினைவஞ்சலிகள். நன்றி, வணக்கம்.